மேடம் வாடி சொன்னா கேளுங்க. வேண்டாம். போ போடி காயத்ரி நீங்க எல்லாம் மனுஷங்களா? எல்லாரும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இப்படி எல்லாம் படுவீங்க? இந்த காட்டு மிராண்டி கூட்டத்துல நீங்க ஒருத்தர் மட்டும்தான் நல்லவர்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏய், இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உன்னையும் சேர்த்து கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட வேண்டி. வாய மூடு. நீ இந்த அளவுக்கு கேடு கெட்ட கேவலமானவனு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உன் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். என் வீட்டுல இருக்கிற எல்லாருமே உன்னை பத்தி தப்பா சொன்னப்ப கூட நான் ஒரு வார்த்தை கூட நம்பல. ஆனா நீ இன்னைக்கு என்ன காரியம் பண்ணிருக்க? அப்படி நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஏன் இப்படி வார்த்தையால நெருப்பள்ளி கொட்டுறீங்க? போது நிப்பாட்டு உன் டிராமாவை. நீ எந்த விஷயத்துல தப்பு பண்ணிருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிருப்பேன். ஆனா சத்தியமா இந்த விஷயத்துல நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் சக்தி. நல்லா கேளு சிவா. என்னதான் கூட பிறந்த தம்பியா இருந்தாலும் தப்பு செஞ்சா கூட நீதி நேர்மை நியாயம்னு பார்த்து தண்டனை வாங்கி கொடுப்பல்ல. அன்னைக்கு ஆபீஸ்ல எல்லார் முன்னாடியும் சந்தோஷ் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு டிவில போட்டு இவ காமிச்சால. இப்ப கூட இவ பண்ண காரியத்தை அதே மாதிரி டிவில போட்டு காமிச்சா ஊரு உலகெல்லாம் இவள காரி துப்பாது. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுக்காக சந்தோஷம் நியாயப்படுத்தாதீங்க. இது இன்னும் கேடு கெட்டவனாதான் இருக்கான். அதை விட இந்த சக்தியும் காயத்ரியும் ரொம்ப கேடு கெட்டவங்களா இருக்காங்க. அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். சிவா சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். காயத்ரி அப்படி என்ன தப்பு பண்ணான்னு அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்புனீங்க? நியாயப்படி பார்த்தா இதோ தப்பு பண்ணதுக்கு உங்க தம்பியை தான் நீங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும். அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து இத ஃபேமிலி பிசினஸா பண்றீங்களா? இப்படி ஏமாத்தி பிழைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏன்னா வசதியா இருக்கிற ஒண்ண அவ வளைச்சு போடலான்னு பார்த்தா அதுதான் முடியாம போச்சு. இப்போ அவ தங்கச்சிய வச்சு சந்தோஷ வளைச்சு போட்டு உள்ள வந்துட்டா. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா சிவா, அத்தை சொல்றது உண்மைதான். இவ சாதாரண ஆள் கிடையாது. எல்லாத்தையும் பக்காவா பிளான் போட்டுதான் உள்ளேயே வரா. ஆரம்பத்துல இருந்தே இந்த சக்தியோட கேரக்டரை பத்தி நான் உன்கிட்ட சொல்லிட்டே தான் இருந்தேன். ஆனா நீதான் நான் சொல்ற எதையுமே பெருசா காது கொடுத்து கேட்கறதே இல்ல. பணத்துக்காக இந்த சக்தி என்ன வேணாலும் பண்ணுவா. தேவைப்பட்டா உன்னை கொலை கூட பண்ணுவா. இதுதான் இவளோட கேரக்டர். ஏய், சிவா சார கல்யாணம் பண்றதுக்காக அவர் மூலமா கர்ப்பமா இருக்கன்னு பொய்யா நீ சொன்ன. இப்போ நீ ஏன் கேரக்டர் பத்தி பேசுறியா? ஏன் கேரக்டர் பத்தி பேசுறதுக்கு உங்க ரெண்டு பேருக்குமே தகுதியே கிடையாது. சக்தி, என் பொண்ண பத்தி தப்பா பேச உனக்கு என்ன அருகதை இருக்கு? யார் கூட யார கம்பேர் பண்றது? சிவா விஷயத்துல என் பொண்ணு அனிதா பண்ணது தப்புதான். இந்த எல்லா உண்மையும் எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா
அப்பவே அனிதாவுக்கும் சிவாவுக்கும் நான் கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கவே மாட்டேன். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? என் குடும்பத்தை பழி வாங்கறதுக்காகவும் பிரெக்னண்டே ஆகாத இந்த பொண்ணோட வயித்துல சந்தோஷோட வாரிசு வளருதுன்னு பொய் சொல்லிருக்க.